அண்ணா 2 டீ. ஏய், பர்ஸை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வரல. ஏய் லூசு, இதுல என்ன இருக்கு? அண்ணா 1 டீ போதுண்ணா. கூகுள், பொண்டாட்டியை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வது எப்படி? உங்கள் தகுதிக்கு மீறி நெட்டில் சர்ச் செய்யாதீர்கள். ஒரு இட்லி பார்சல் கட்டுங்க. ஒரு இட்லி பார்சலா? ஒரு இட்லியை வாங்கிட்டு போய் என்னம்மா பண்ண போற? ஒரு இட்லி போதுமா? ஒரு இட்லி போதுண்ணா, சாம்பார் மட்டும் இதுல கொடுங்க. ஏண்டி நாய, ஒரு இட்லி வாங்குறதுக்கு உனக்கு சட்னி சாம்பார் அதுல தருவாங்களா? போயிடு, இட்லி குண்டான்ல வச்சு வேக வச்சிருவோம் உன்னை. என்னடி நேத்து உங்க அம்மா உன்னை திட்டிட்டு இருந்தாங்க? ஆமா சுத்தி, ரொம்ப ஓவரா திட்டுறாங்க. நான் வேணா வந்து உங்க அம்மா கிட்ட பேசவா? வேணாம் சுத்தி, அம்மா திட்டுறதே ஒன்னதான். புளியமரம் பறிக்க புளிய மரத்துல ஏறினாலாம், புளியமரம் புளிக்குதுன்னு சீனி இறங்கினாலாம். பரவாயில்லையே, இன்னைக்காவது ஷாப்பிங் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டியே. எங்க காட்டு, என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்தாங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏய் சூப்பரா இருக்கே. எவ்வளவு ஆச்சு? ஐயோ, 3000 ரூபான்னு சொன்னா 30 நாளைக்கு புலம்பிட்டு இருப்பாரே. ஏங்க 300 ரூபாய் தாங்க, 2 சேலையும் சேர்த்தே 600 ரூபாய் தான். பொய் சொல்லாம சொல்லுடி. ஏங்க 300 ரூபாய்க்கு போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா? சத்தியமா 300 ரூபாய் தாங்க. ஏய் சூப்பர் ரீ, பரவாயில்லையே, நீ கூட பர்ச்சேஸ் பண்ண கத்துக்கிட்டியே. சரி சரி சரி, இந்த புடவையை நான் எங்க அக்காவுக்கு கொடுத்துட்றேன். விலையும் ரொம்ப கம்மி தானே. காசு உனக்கு கொடுத்துறேன்டி, நீ போய் புதுசா எடுத்துக்க. அதுவும் இல்லாம இந்த கலர் உன்னைய விட எங்க அக்காவுக்கு தான் நல்லா இருக்கும். இது தேவையா? அட போங்கய்யா. ஏங்க, உங்களுக்கு யாராச்சும் 10,000 கொடுத்து உங்க பொண்டாட்டி அடிங்க அப்படின்னு சொன்னா நீங்க அடிச்சிருவீங்களா? என்ன 10,000? ஒரு பீர் வாங்கி கொடுத்து அடிக்க சொன்னா மூஞ்சி முதல்லாம் பேத்துருவேன். என்ன அப்படின்னு சொல்லுவது பாத்தியா? உன்னை அடிக்க இந்த ஜென்மத்துல முடியுமா? அது முடியாத வேலை. ஏய் என்னடி பண்ணிருக்க? இந்த கிளாஸ் வரவே மாட்டேதுடா. வரமாட்டேங்குதா? தள்ளு. வருதேடி. வருதுல குடிச்ச உனக்கு சிங்க்ல எடுத்துட்டு போய் போட தெரியாதா? போடு போடு போ. நமக்கு பசிச்சாலும் நாம தான் சமைக்கணும், நமக்கு பசிக்கலனாலும் நாம தான் சமைக்கணும். விருந்துக்கு போனாலும் நாம தான் சமைக்கணும், வீட்லயே இருந்தாலும் நாம தான் சமைக்கணும். உடம்பு சரியில்லைனாலும் நாம தான் சமைக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் நாம தான் சமைக்கணும். ஏதாவது விசேஷனாலும் நாம தான் சமைக்கணும், விசேஷம் இல்லைனாலும் நாம தான் சமைக்கணும். அதை விடுங்க, உலகம் எப்படி போனாலும் சரி நாம சமைக்கணும். அண்ணா, பட்டை சாதம் என்னென்னலாம் இருக்கு? எல்லா பட்ட சாதமும் இருக்குமா. தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, புளி சாதம் எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? பிரியாணி இருக்கா? வெஜிடபிள் பிரியாணி இருக்கே. வெஜிடபிள் வேணா, மட்டன் பிரியாணி இருக்கா? பட்ட சாதத்துல மட்டன் பிரியாணி வேணுமா? மட்டன் பிரியாணி கடை அங்க இருக்கு பாரு, வாசல்ல போய் நின்று மோப்பம் முடிச்சிட்டு அவன்கிட்ட 3 ரூபா காசு கொடுத்துட்டு போ. பிரியாணி மோப்பம் பிடிக்கிறதுலாம் காசா?